Hello guys, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன் பைத்தான் சீரீஸில் நம்ம இப்போது டேட்டா கிளாஸ் பார்ட் 1 பார்க்க போகிறோம். டேட்டா கிளாஸஸ் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் கிளாஸை பார்த்துடலாம். ஓகேங்களா, இது நார்மல் கிளாஸ் என்ன கிளாஸு, இது ஒரு கிளாஸ் நேமு, இது கன்ஸ்ட்ரக்டரு, இன்னிட் ஃபங்க்ஷன் போடுறதுனால கன்ஸ்ட்ரக்டரு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், இந்த 4 வேல்யூ டைட்டில் ப்ரைஸ் ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் அது லாஸ்ட் நேம் இதில் அனுப்புகிறேன், அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் இப்போ பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இது நார்மல் கிளாஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய பிரிண்ட் ஆகுது. சாதாரணமாக ஆப்ஜெக்ட் இப்படி தான் பைத்தானில் பிரிண்ட் ஆகும், அதோடைய மெமரி பிரிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஆனால் ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட், இது வந்து நமக்கு புரியாது. ஸோ இப்போ அதுக்கு தான் பைத்தான் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர்னு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், இந்த B1 ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள் 500 திருவள்ளுவர், இந்த 4 வேல்யூவும் இதனால் இது வாங்கி இது பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இது நார்மல் கிளாஸ். இப்போது நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, இந்த கிளாஸில் நம்ம வேறு எதுவுமே பண்ணலை, வெறும் டேட்டாவை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம். 4 டேட்டா ஹேண்டில் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நார்மல் கிளாஸ்? ஸோ கான்செப்ட் என்னென்னா இந்த நார்மல் கிளாஸை நம்ம டேட்டா கிளாஸாகவே மாற்றலாம். அதில் சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம அதை 1 by 1 பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபெசிலிட்டி, அதாவது நார்மல் கிளாஸை டேட்டா கிளாஸை அதாவது டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டேட்டா கிளாஸாக மாற்றினா, டேட்டா கிளாஸாக வச்சுருந்தா என்னென்ன நமக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன், ஸோ இந்த நார்மல் கிளாஸை எப்படி நம்ம இப்போது ஒரு டேட்டா கிளாஸாக மாற்றுறது. இது டேட்டா கிளாஸஸ்லேருந்து டேட்டா கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்புறம் இப்போது ஒரு டெக்கரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணணும், டேட்டா கிளாஸ் இப்படி பண்ணும்போது இது ஒரு டேட்டா கிளாஸாக மாறிடும். என்ன பண்ணணும், இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு டேட்டா கிளாஸஸ்லேருந்து டேட்டா கிளாஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு டேட்டா கிளாஸ் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த புக்குன்ற கிளாஸு ஒரு டேட்டா கிளாஸாக மாறிடும். இந்த டேட்டா கிளாஸுக்கு இன்னிட் ஃபங்க்ஷன் தேவைப்படாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் செய்கிற வேலையை இது செஞ்சிடும். கன்ஸ்ட்ரக்டர் என்ன வேலை செய்யும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே வேல்யூஸை அசைன் பண்ணி அந்த கிளாஸுக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா, ஆனால் இப்போது இதுக்கு நம்ம அந்த இன்னிட்டை தூக்கிட்டோம், டேட்டா கிளாஸஸ் நார்மலாகவே அந்த வேலையை செஞ்சிடும். ஸோ டெலீட் பண்ணுறேன் பாருங்கள், இதெல்லாம் செல்ஃப் தேவை கிடையாது. இதில் ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் நம்ம பைத்தானில் பண்ணாத ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறோம். என்னென்னா இது என்ன டைப்னு இதில் நம்ம சொல்லி ஆகணும். ஸ்ட்ரிங் இன்ட்டுன்ற போல் நம்ம சொல்லி ஆகணும். அது சொல்கிறதுக்கு இதில் கோலன், இந்த 3க்கும் கோலன் வச்சு நான் இந்த ஸ்ட்ரிங்கை போட்டுடுறேன். 2வது வேலை முடிஞ்சுது. ஸோ ரீஃபார்மேட் பண்ணிப்போம். என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன், டெக்கரேட்டர் போட்டிருக்கேன், கிளாஸ்லேருந்து இன்னிட்டை தூக்கிட்டேன், இன்னிட்டுக்கு அப்புறம் இதுக்கு ஃபார்மெட்டை மாற்றி ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் நான் என்ன டைப்புன்னு அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே இப்போ நீங்கள் நோட் பண்ணணும், போன தடவை சாதா கிளாஸில் இது இல்லாமல் ரன் பண்ணால் என்ன சாதாரணமாக பிரிண்ட் ஆச்சுன்னா நம்மளால் அன்ரீடபிள் ஆப்ஜெக்ட் நேம் வந்துச்சு. இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை தூக்கிட்டேன், இதில் என்ன இப்போ ரன் ஆக போகுது பாருங்கள். இப்போ என்ன வேல்யூ ரன் ஆகுது பாருங்கள், வேல்யூஸ் வந்துடுச்சு. நாலும் வந்துடுச்சு. ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் இந்த ஆப்ஜெக்டை பண்ணுற ஃபங்க்ஷனை நம்ம இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு கால் பண்ணும்போது இதை பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இந்த டேட்டா கிளாஸஸ் கொடுக்குது. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளேயே இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும் போதே அதாவது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்ரிபியூட்டெல்லாம் பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இந்த டேட்டா கிளாஸஸ் தருது ஆப்ஜெக்ட்டுக்கே. ஓகே, இதோட செகண்ட் ஃபெசிலிட்டி என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, சியர்ஸ் கைஸ்.